Welcome back, dear children. Have a blissful day. Today, from your standard 5th, from your subject science, from term 2, we'll start a new unit. Unit 2, it's about water. Let's see the first part 1. From your book, Unit 2, Water, from second term, introduction. There is a Tirukural given. நீரின்று அமையாது உலகெனில் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. What is this Tirukural? It says, it explains a person's life, all the duties of the life of a person cannot be performed without water. ஒரு பர்சனோட லைஃப்பில் இருக்க ஆல் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஈவன் ஃபார் ஆர் லிவிங், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் லிவ் பண்ணுறதுக்கும் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்? வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வித்தவுட் ரெயின் தெர் கேனாட் பி ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர். ஃப்ளோயிங் வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? ரெயின் கண்டிப்பாக வேணும். ரெயின் இல்லைன்னா வாட்டர் கிடையாது. ஸோ வி கேனாட் சர்வைவ் வித்தவுட் வாட்டர். நம்ம வாட்டர் இல்லாமல் லிவ் பண்ண முடியாது. வாட்டர் ஒரு காலத்தில் ஒன்ஸ் எப்படி இருந்துச்சான்? நேச்சுரலாக ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்துச்சான். ஆனால் இப்போ எல்லாம் வாட்டர் எங்கே சேல் பண்ணுறாங்க? ஷாப்பில் மணி கொடுத்து வாங்குகிற மாதிரி செல் பண்ணுறாங்க வாட்டரை. ஏன் அப்படி செல் பண்ணுறாங்க? பிகாஸ் நவடேஸ் வாட்டர் ஹஸ் பிகம் ஸ்கேர்ஸ்னால் ரொம்பவே ரேர், கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ரொம்பவே லெஸ் ஆயிடுச்சு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ we should preserve it for our basic needs and also for the needs of future generation. அதனால் நம்மளோட தேவைக்காகவும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸ்க்காகவும் வாட்டர் என்ன பண்ணி வைக்கணும்? ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இன் திஸ் லெசன் வில் ஸ்டடி அபவுட் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இந்த லெசனில் சோர்சஸ் ஆஃப் வாட்டரை அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட், எப்படி அது பொல்யூட் ஆகுது, வாட்டர் எப்படியெல்லாம் பொல்யூட் ஆகுது, அந்த பொல்யூட்டட் வாட்டர்னால என்னென்ன டிசீஸ் காஸ் ஆகுது அப்படிங்கிறத வில் லேர்ன் இன் திஸ் லெசன். ஃபர்ஸ்ட் வில் see about the sources of water. Water is the most abundant substance on earth. earthல ரொம்பவே அதிகமாக, ரொம்ப அதிகமாக, வெரி லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கிறது வாட்டர் தான். ஸோ earthை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டோன்னா, so if we divide the earth into 3 parts, இதில் 2 parts என்னெல்லாம் இருக்குன்னா வாட்டரால் இருக்கும். 1 part தான் லேண்டாக இருக்குது. ஸோ 2/3 parts of earth surface is covered with water. வாட்டர் எந்தெந்த ஃபார்மில் இருக்கும்? சீயாக இருக்கும், ரிவராக இருக்கும், லேக்கு, இது எல்லாம் சேர்ந்து 2/3 of earth சர்ஃபேஸாக எதால் கவர் ஆகிருக்கு? வாட்டரால் கவர் ஆகிருக்கு. இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அஸ் மவுண்டெயின் ரீஜனில் ஐஸாகவும் ஸ்னோவாகவும் மவுண்டெயின்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும் வாட்டர். அட்மாஸ்பியரில் வாட்டர் எப்படி இருக்கும்? அட்மாஸ்பியர்னால் ஏரில் வாட்டர் வேப்பராக இருக்கும். வாட்டர் வேப்பர்னால் ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வேப்பராகவும் இருக்கும், ப்ளஸ் க்ளவுட்ஸாகவும் வாட்டர் இருக்குது. The following are the sources of water. So, இது தான் sources of water. The sources of water are river water and lake water, sea water, well water, spring water, underground water. Now, we'll learn each one in detail. First one, river water and lake water. See, look at this river. River is a channel. Channel na pathway through which fresh water flows. அது மூலியமாக தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ ஆகும். The origin of river. ஆரிஜின்னா எங்கேருந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மவுண்டெயினோட டிப்பில் இருந்தும் இல்லை ஹில்லோட டிப்பில் இருந்தும்னா ரிவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த ஓஷன். மவுண்டெயின்லேருந்து ரிவராக மாறி எங்கே ஃப்ளோ ஆகுது? எங்கே போய் ரீச் ஆகும்? ஓஷன் இல்லைன்னா சீயில் போய் ஜாயின் ஆகும். இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் ஓஷன், சீ அண்ட் லேக்ஸ், இங்கெல்லாம் போய் ஜாயின் ஆகும். லேக்குங்கிறது என்ன? லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். பெரிய ஏரியா வாட்டரால் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் லேக். மேன்மேட் லேக்குக்கு பேர் டேம். அந்த டேம் எங்கே பில்ட் பண்ணுவாங்கன்னா ரிவரில். ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா அங்கே தடுத்து
அங்கே கொஞ்சம் பெரிய லெவல் ஆஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி டேம் பில்ட், ஒரு ரிவரில் டேம் பில்ட் பண்ணுறது யார் பில்ட் பண்ணுறா? மேனால் மேக் பண்ணுற லேக்குன்னு சொல்லலாம். டேம்க்கு இன்னொரு நேம் மேன்மேட் லேக். அந்த மேன்மேட் லேக் வந்து டேம். ஸோ அந்த டேம் எங்கே பில்ட் பண்ணுவாங்க? ரிவரில் பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பில்ட் பண்ணுற டேமுக்கு பேர் ரிசர்வாயர். ஸோ ஸ்மால் ஏரியாஸ் ஃபில்டு வித் வாட்டர், குட்டி குட்டி ஏரியாஸ் வாட்டரால் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பாண்ட்ஸ். ஸோ இப்போ ரிவர், ஸ்ட்ரீம், கிரவுண்ட் வாட்டர், ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோ ஆர் த காம்பினேஷன் ஆஃப் all these are the sources of water in lakes, reservoirs and ponds. லேக்குக்கு வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது? ரிவர் மூலியமாக வரும், இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் மூலியமாக வரும், இல்லைன்னா ரெயின்ஃபால்னால் வரும், இல்லை ஸ்னோ மெல்ட் ஆகிறதுனால வாட்டர் வரும். இது எல்லாத்தோட காம்பினேஷன், இதெல்லாம் ஜாயின் ஆகி கம்பைன் ஆகி தான் லேக்கை ஃபார்ம் பண்ணுது, ரிசர்வாயரை ஃபார்ம் பண்ணுது, பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஆஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இஸ் டிசால்வ்ட் இன் இட். ஸோ இந்த ரிவர் வாட்டர்லேயும் லேக் வாட்டர்லேயும் கொஞ்சமாக தான் சால்ட்டு டிசால்வ் ஆகிருக்கும். அதனால் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன். தண்ணி பாய்ச்சறதுக்கு, ஃபீல்டுக்கு, லேண்டுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் இரிகேஷன். இரிகேட் பண்ணுறதுக்கும் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் இந்த ரிவர் வாட்டரும் லேக் வாட்டரும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வில் see about the sea water. Due to the presence of more amount of salt, நிறைய சால்ட் இருக்கிறதுனால சீ வாட்டருக்கு இன்னொரு நேம் என்னென்னா செலைன் வாட்டர். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன். இதை வந்து ட்ரிங்க் பண்ணவும் முடியாது. ஃபீல்டு கிராப்ஸ் க்ரோ பண்ணுற இந்த வாட்டர் வந்து சப்ளை பண்ண முடியாது. சீ வாட்டரும் ஓஷன் வாட்டரையும். சீ வாட்டரோட சாலினிட்டி அப்படின்னா எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ml ஆஃப் சீ வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 35 grams ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து 3.5% சொல்லலாம். அவ்வளோ சால்ட்டுக்கு இன்னொரு நேம் சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய சால்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சீ வாட்டர். ஸோ அந்த சலைன் வாட்டர், சீ வாட்டர் என்ன பண்ண முடியாது? இரிகேஷன் பர்பஸ்க்கும் ட்ரிங்கிங்க்கும் யூஸ் பண்ண முடியாது. Next we'll see about the underground water. During rainfall, part of rainwater gets absorbed in the soil. ரெயின் வரும்போது இதுதான் லேண்டில் சாயிலில் ரெயின் ஃப்ளோ ஆகும்போது நிறையா வாட்டர் வந்துட்டு சாண்டுக்குள்ளே போயிடும், சாயில்குள்ளே போய் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். It flows through various layers of the soil till it reaches the hard rock. ஹார்ட் ராக்கை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த வாட்டர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். Wait, I'll show you a picture. See, look at this picture. இங்கே ரெயின் வந்துட்டுருக்கு. ரெயின் வரும்போது என்னாகும்? வாட்டர் வந்துட்டு சாயில்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். மவுண்டெயின் இருந்துச்சுன்னா மவுண்டெயின்குள்ளே, எங்கேயெல்லாம் கேப் இருக்கோ, எங்கேயெல்லாம் ராக்ஸ், இதெல்லாம் ஸ்மால் குட்டி ராக்ஸ்க்கு மிடில் எல்லாம் போய் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிரும். இதெல்லாம் சாயில்குள்ளே உள்ளே போய் எங்கேயெல்லாம் ராக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். It flows through various layers of soil. நிறையா லேயர்ஸ், ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், அது மாதிரி நிறையா லேயர்ஸ் ஆஃப் சாயிலுக்கு உள்ளே பெனிட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா எங்கெல்லாம் ராக் வருதோ, ராக்குக்கு கீழே போக முடியாது, இல்லை ராக்குக்கு மேலே வரைக்கும் போய் till it reaches the hard rock. அங்கே வந்து என்ன ஆயிரும்? ஸ்டோர் ஆயிரும். என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா ரிசர்வாயர். வாட்டர் ஸ்டோர் ஆகிற இடத்துக்கு பேர் ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயரை தான் என்னென்னு சொல்கிறோம்? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கிரவுண்ட் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இந்த வாட்டரில் என்னென்னலாம் இருக்கும்னா நிறையா சால்ட்ஸ், மினரல்ஸ், என்னென்ன மினரல்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், அந்த மாதிரி நிறையா சால்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா சாயிலில் வந்து கால்சியம், மெக்னீஷியம்லாம் இருக்கும், அதெல்லாம் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து எப்படி மேனுக்கு கிடைக்கும்? அண்டர் கிரவுண்ட் வாட்டரை நம்ம ஏதாச்சும் வெல் டிக் பண்ணோன்னா, வெல்னா என்ன? கிணறு டிக் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், வெல் டிக் பண்ணால் நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். வெல் டிக் பண்ணால் இங்கே இருக்க வாட்டர், அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டர் நம்மளுக்கு மேலே யூஸ் ஆகும். ஆர் ஆஸ் இட் கம்ஸ் அவுட் ஆஸ் அ ஸ்ப்ரிங் வாட்டர், ஊற்று மாதிரி வெளியில் வரும். I'll show you the spring.
See, look at this. Underground water வந்து இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகும். பிக் ராக்குக்கு நடுவில், இன் பிட்வீன் த ராக், இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்க ராக்லலாம் நடுவில்லாம் வாட்டர் வந்துட்டு இதெல்லாம் ஸ்மால் ராக் அங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து இப்படி தான் வெளியில் வரும். இதுதான் சாயில், மவுண்டன்லேருந்து இந்த இடத்துல ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து வெளியில் வருது. See, water comes out as a spring. இந்த இடத்துல ஸ்ப்ரிங்காக வெளியில் வருது. ஊற்று அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரெயின் வர்றதுனால லேயர்ஸ் ஆஃப் சாயிலில் வாட்டர் அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஹார்ட் ராக் ரீச் ஆகிற வரைக்கும் வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஹார்ட் ராக் வந்தோடனே அக்யூமுலேட்டட் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு பேர் தான் ரிசர்வாயர். அந்த ரிசர்வாயர் வாட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறோம். இந்த வாட்டரில் நிறையா சாலிபிள் சால்ட்ஸ் இருக்கும். என்னென்ன சால்ட்னால் கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கும். இது எப்படி நம்ம மேனுக்கு கிடைக்கும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா, வெல் டிக் பண்ணுறது மூலியமாகவும் ஸ்ப்ரிங் வாட்டர் மூலியமாகவும் மேன் யூஸ் பண்ணிக்கலாம். Do you know, underground water is free from suspended impurities. Underground waterல என்ன impurities இருக்காது, suspended impurities, மிதக்கிற impurities இருக்காது. Because அது எதனால ஃபில்டர் பண்ணப்படுது by nature as it passes through several layers of soil. நிறையா லேயர்ஸ் ஆஃப் சாயிலை தாண்டி போகிறதுனால அந்த வாட்டர் நேச்சுரலாகவே ஃபில்டர் ஆயிரும். அதனால் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ், மிதக்கிற இம்ப்யூரிட்டிஸ், சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் எதுவும் இருக்காது. எதில், அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது, சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் வில் see about the well water. வெல் வாட்டர்னா என்ன, எர்த் சர்ஃபேஸை நல்லா டீப்பாக டிக்னா ஓட்டை போடுறது மூலியமாக வாட்டர் ரிசர்வாயரை ரீச் பண்ண முடியும். அது எங்கே இருக்கும் வாட்டர் ரிசர்வாயர், இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ் நிறையா லேயர்ஸாக இருக்கும். இங்கே வாட்டர் ரிசர்வாயர் இருக்கும். அப்புறம் மறுபடியும் நிறையா ராக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஹோல் போடுறது மூலியமாக, டிக் பண்ணுறது மூலியமாக ராக் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம டிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வாட்டர் வெளியில் வரும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதுதான் வெல். ஸோ இதோட லெவல் வந்து டெப்த்து, எவ்வளோ தூரம் நம்ம ஹோல் டிக் பண்ணுவோம் அப்படிங்கிறது பிளேஸ் டு பிளேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெல் வாட்டரில் என்ன இருக்குன்னா, சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சாயிலோட தன்மையை பொறுத்து அதில் நிறையா சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ்லாம் அதில் கலங்கி இருக்கும். நெக்ஸ்ட் வில் see about the spring water. Sometimes accumulated underground water, உள்ளே இருக்கிற வாட்டர் வந்துட்டு நிறையா லேயர்ஸ் ஆஃப் வாட்டரில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு சொன்னால, வாட்டர் ரிசர்வாயர் அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறையா ராக்ஸ் எல்லாம் ப்ரெஷர் ஃபார்ம் பண்ணி மேலே ஸ்ப்ரிங்காக வெளியில் வரும். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங். சம்டைம்ஸ் த அக்யூமுலேட்டட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்ளைஸ் ப்ரெஷர் ஆன் த ராக்ஸ் and comes out of the earth surface in the form of spring. ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங், எர்த் சர்ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா, நிறையா ப்ரெஷர் கீழே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறையா வாட்டர் அப்படியே ஸ்வைன் மோட்டர் எடுத்து விட்டால் தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி வெளியில் ஓப்பனிங் வழியாக வெளியில் வரும். This water is called spring water. Spring water usually contains, spring waterல என்னெல்லாம் இருக்கும், dissolved salts, saltல நிறைய dissolved ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் இருக்கும். ஆனால் இதில் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இதுலேயும் இருக்காது. ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேயும் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது, ஸ்ப்ரிங் வாட்டர்லேயும் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வில் see about the water cycle. Water cycle is a continuous movement of water from earth to atmosphere and back to the earth is known as the water cycle or the hydrological cycle. Water cycle வந்து 4 ways. Continuous movement. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், வாட்டர் சைக்கிள்னால் ஃபஸ்ட்டு ஏர்த்தில் இருக்க வாட்டர் மேலே அட்மாஸ்பியருக்கு போய் மறுபடியும் அட்மாஸ்பியர்லேருந்து மறுபடியும் ஏர்த்துக்கே வந்துடும். அந்த மாதிரி அதுக்கு எண்டே இருக்காது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டே இருக்காது. அது பாட்டில் சைக்கிளிக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation, flowing back to oceans அப்படின்னா அது ரெயின். ஸோ 4 ஸ்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன். லுக் அட் திஸ் பிக்சர். வாட்டர் வந்து ஹீட் மூலியமாக வாட்டர் வேப்பராக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எவாப்ரேஷன். சன்னோட ஹீட்டுனால வாட்டர் வந்து என்ன ஆகும், கீழே இருக்க எர்த் சர்ஃபேஸில் இருக்க வாட்டர், லேக்கு, ரிவரு, பாண்டு, ஓஷனு, அந்த மாதிரி சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் எல்லாமே ஹீட் பண்ணும். யாரால், சன்னால் ஹீட் பண்ணி மேலே வாட்டர் வேப்பராக போகும். வாட்டர் வேப்பராக அட்மாஸ்பியரில் போய் கலெக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். சி,
எவாப்ரேஷன், வாட்டர் வேப்பராக போய் எவாப்ரேஷன்னால் மேலே போகும். எவாப்ரேஷன்னாலேயும் போகும், ப்ளஸ் பிளான்ட்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும். நிறைய எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா பிளான்ட்டு அந்த வாட்டர் எல்லாத்தையும் பிளான்ட்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளிடும். அந்த மாதிரி தள்ளுறதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ட்ஸ்லேருந்து வர வாட்டருக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாகவும் எவாப்ரேஷன் மூலியமாகவும் வாட்டர் வந்துட்டு அட்மாஸ்பியரில் போயிடும், க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் என்ன? வாட்டர் வேப்பராக இருக்கிறது ஹீட் பண்ணி, வாட்டரை ஹீட் பண்ணுறதுனால வாட்டர் வேப்பராக மாறுறது, அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பராக இருக்கும். அந்த வாட்டர் வேப்பரை கூல் பண்ணணும் அப்படின்னா அது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். வாட்டர் வேப்பரை கூல் பண்ணால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாறும். அந்த கூல் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னாகும்? கண்டென்சேஷன். அப்போ வாட்டர் வேப்பர் இந்த அட்மாஸ்பியர் வந்து லைட்டராக இருக்கும், அதனால அது மேலே எழுந்திரிச்சு போகுது, கூல்ஸ் டவுன் அண்ட் கண்டென்சஸ் டு ஃபார்ம் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் இஸ் பர்சிபிடேஷன். பர்சிபிடேஷன்னா அதெல்லாம் ஜாயின் ஆகும். கண்டென்ஸ் பண்ண வாட்டர் எல்லாம் ஸ்மால் வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ஜாயின் ஆகி பெரிய பெரிய க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணும். The water droplets join together to form clouds. Clouds form பண்ணுறதுக்கு பேர் தான் precipitation. ஸோ ஃபஸ்ட்டு சன்னால் ஹீட் பண்ணி வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறுறது எவாப்ரேஷன். அந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு கூலாகி எல்லாமே ஜாயின் ஆகிறது, எல்லா வாட்டர் ட்ராப்லெட்ஸும் கூலாகி க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் கண்டென்சேஷன். அந்த கண்டென்சேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஜாயின் ஆகி பெரிய க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் precipitation. அது ரொம்ப ஹெவியாக பர்சிபிடேஷன் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னா, க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஹெவியாக ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னவா ஸ்னோவாகவும் ரெயினாகவும் கீழே ஃபால் ஆகும். ரொம்ப கோல்டாக இருக்கிற டைமில் ஃபால், ஹெயில், ஸ்னோவாலாம் ஃபால் ஆகும். லாஸ்ட்டாக ரெயின் வந்து ஃப்ளோ ஆகிட்டு அங்கே இருந்து மறுபடியும் அது ரிவராகவும், ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ப்ரிங்கை ஃபார்ம் பண்ணும், அப்புறம் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார்ம் பண்ணும், அதெல்லாம் ஜாயின் ஆகி ரிவர் ஃபார்ம் பண்ணும், ரிவர்லாம் ஜாயின் ஆகி ஓஷனுக்கும் சீக்கும் போய் ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன் ஃப்ரீசிங் கண்டிஷன் வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை பிகம்ஸ் ஸ்னோ ஆர் ஹெயில். ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் இருக்கிறப்ப வாட்டர் வந்து க்ளவுட்ஸ்லேருந்து வர வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ரெயினாக வராது, என்னவா வரும்னா ஸ்னோவாக வரும், இல்லைன்னா ஹெயிலாக வரும். Hail or snow. Hailstones or balls of ice. Hail அப்படின்னா என்னென்னா கட்டி, ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் hailstones. So activity 1, take half a glass of water, clean the outside part of the glass, add few ice cubes and leave it for 5 to 10 minutes. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறீங்க, கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ். 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன நோட் பண்ணுவீங்க? நிறையா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கிறத, டம்ளருக்கு வெளியில் நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். திஸ் ஷோஸ் தட் தேர் இஸ் அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் இருக்கிறத இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். So next about water management we'll see in the next video. Now your homework is for part 1. Write this homework in your subject note, Science Term 2, Unit 2, Water. Answer briefly. Fourth topic. First question, write down the sources of water. The sources of water are river water and lake water, sea water, well water, spring water, underground water. Third question, what are the processes involved in water cycle? Water cycle consists of the following 4 processes. Enna processes? They are evaporation, condensation, precipitation, flowing back as rain. Rain flow back agadu. Fourth one, what are reservoirs? Reservoirs are dams. அதாவது டேம்ஸ்க்கு இன்னொரு பேர் man-made lake that is built on the river. Riverல build பண்ணுற டேமுக்கு பேர் reservoirs. So till this you'll be writing it in your subject note. Thank you. Have a great day.